அன்னைக்கு ஒரு நாள் இல்லைங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அழைப்பு வந்தது. ஃபோனை எடுத்து ஹலோன்னு சொன்னா ஸ்ரீஹவின் எங்கன்னு கேட்டாங்க. ஸ்ரீகிட்ட ஃபோனை கொடுத்தா ஃபோனை வாங்கி பேசிட்டு, அம்மா யார் பேசுறேன்னு தெரியுதா, டோனிமா அப்படின்னா. அவன் ஃப்ரெண்டு தோனின்னு நினைச்சாக்க அப்புறம் தான் தெரியுது கிரிக்கெட் பிளேயர் தோனியாமே. இவ்வளோ பிஸி ஷெட்யூல்ல உனக்கு ஏன்டா ஃபோன் பண்ணணும்னு கேட்டா, இல்லம்மா அவர் ஸ்கூல் ஒன்று கட்டிட்டு இருக்காரு, அதை பார்க்க கூப்பிடுறாருமா. அதே நேரத்தில் அங்கே ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க, அவங்களையும் பார்த்துட்டு வருவோம் வான்னு கூப்பிட்டுருந்தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தோனியோட ஸ்கூல் தாங்க. இது எங்கன்னா சென்னையில் தான் இருக்கு. ஸ்கூலை பார்த்தாச்சு, ஸ்கூலுக்குள்ளே இருக்கிற முக்கியமான கெஸ்ட்டை பார்க்கணும்ல, அதான் இப்போ இந்த இடத்துல உங்களை நான் கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இவர் தான் முக்கியமான கெஸ்ட்டு. தோனிக்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருநாய் வீட்டு நாயின்னு பாகுபாடு பார்க்காம எல்லாமே வாயில்லா ஜீவன் தானேன்ற மாதிரி ஒரே மாதிரி கொஞ்சி விளையாடுவார். அந்த வகையில் இந்த திருநாய்க்களை நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரோட பள்ளிக்கூடத்தில். இவனுங்களே பார்த்துட்டீங்கன்னா டோனி எப்படா பார்க்குறது, வாடா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, அதுக்கு ஸ்ரீ சொல்கிறான், டோனியை ஃபோனில் டிவியில் இப்படி எங்கே வேணாலும் பார்த்துக்கலாமா, இவனுங்களை பார்க்குறது தாம்மா கஷ்டம், அதான் நேரில் பார்த்தாச்சே, வா இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டான்.